கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ், ஜீசஸ். கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்து கண்கள் அயர்ந்து தாகத்தால் தோய்ந்து, கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்து கண்கள் அயர்ந்து தாகத்தால் தோய்ந்து, ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீரேனோ இத்தனை பாடுகள் ஏற்றி என் பாவம் போக்கிட வந்ததாலோ, என் பாவம் போக்கிட வந்ததாலோ, குருசீனில் தொங்கினி குருதியும் சிந்தினி, குரு இயேசு நாதானி கொல்கதாவில், குருசீனில் தொங்கினி குருதியும் சிந்தினி, இயேசு நாதானி கொல்கதாவில். தேகம் மதிலே வாதை அடைந்தே பாதகனின் பாவம் ஏற்றவரா, தேகம் மதிலே வாதை அடைந்தே பாதகனின் பாவம் ஏற்றவராய், தேவனோடென்னையும் சேர்த்திட ஒன்றாய், தேவனோடென்னையும் சேர்த்திட ஒன்றாய், தேவாட்டு குட்டியாய் வந்தீரோ, தேவாட்டு குட்டியாய் வந்தீரோ நீ, குருசீனில் தொங்கினீர் குரு இயேசு நாதானி கொல்கதாவில், சீனில் கரையேதுமற்ற கன்னிகையாக, கரையேதுமற்ற கன்னிகையாக திருசபையை முன் நிறுத்துதற்காயோ, கரையேதுமற்ற கன்னிகையாக திருசபையை முன் நிறுத்துதற்காயோ, நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடே, நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடே, நிர்மல கொள்கதா ஏகினீரோ, நிர்மல கொள்கதா ஏகினீரோ, குருசீனில் தொங்கினீர் குருசீனில் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார் என்ற வார்த்தையின்படி, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் முற்றிலுமாய் எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களோடு பேசும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் வாசித்த அந்த யாத்ராகம புத்தகம் 12வது அதிகாரம் நாம் 24 முதல் 27 வரை நாம் வாசித்தோம். இன்னொரு தடவை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியாயமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி,
அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். வசனம் 11 வாசிக்கலாம். வசனம் 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. இந்த யாத்ராகம புத்தகம் 12வது அதிகாரத்தில் தேவன் பஸ்கா என்கிற ஒரு ஆசாரிய முறைமை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த 12வது அதிகாரம் 11வது வசனம் கடைசியில் அந்த வார்த்தை வருகிறது. அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்கா. இதை எப்படி புசிக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் முதல்ல வாசிக்கும் பொழுது 24 முதல் 27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். இந்த ஆராதனை குறித்து உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இந்த பஸ்கா பலி அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை அது நமக்கு முன்னடையாளமாக வைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த பஸ்கா பண்டிகை அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முதல் மாதம் 2வது ஓய்வு நாளிலே அவர்கள் அதை அனுசரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் மாதம், நம்முடைய கணக்குப்படி ஏப்ரல் மாதம் தான் அவர்களுக்கு முதல் மாதம். ஏப்ரல் மாதம் 2வது ஓய்வு நாளிலே அவர்கள் இதை ஆசரிப்பார்கள். 14ஆம் தேதி அவர்கள் ஆசீர்வதிப்பாங்க. 10ஆம் தேதி அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டி தெரிந்தெடுப்பார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பார்ப்போமானால் அது அப்படியே அவருடைய காரியங்களுக்கு ஒத்து போகும். இந்த காரியத்தை அறிந்து தான் பரிசுத்தவான்கள் இந்த மாதிரி 2வது வாரத்தில் திறந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த காரியத்தை நினைத்து தான் அவங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் திருவிருந்து நாம் கொடுக்கிறோம். எந்த வாரம் கொடுத்தாலும் அதில் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு வேதத்தை நினைத்து செய்யும்போது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பலி அப்படின்னு சொல்லும்போது இது இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்க ஜனங்களுக்காக அவர் மரிக்கிறதற்கு ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்த போதும் அவர் இருந்து தான் மோசையோடு அதை பேசுகிறார். நீங்கள் இப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவர் எப்படி மரிக்க போகிறார், அவரை எப்படி பலியாக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் ஆண்டவர் இந்த பஸ்காவை பற்றி பேசுகிறார். அவர் இதை பேசும்பொழுதே அவரை எப்படி சிலுவையில் அறைய போகிறாங்க, எப்படி அவரை பலி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவர் யோசித்து, எப்படி என்னுடைய மரணத்தினாலே இந்த ஜனங்களை நான் விடுதலையாக்க போகிறேன் அப்படின்றத அவர் மனசில் அவருக்கு வச்சு தான் இதெல்லாம் சொல்கிறார். இதை யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாய் அது இருந்தது. வேதத்தினுடைய இந்த பகுதியில் மாத்திரம் அல்ல, குறிப்பாக ஆண்டவர் தேவன் பேசுகிற வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அடிக்கடியாக நமக்கு புரியலனா கூட என்னை கேட்குறவங்களுக்கு நான் சொல்லுவேன். சிலர் கேட்பாங்க, ஐயா நான் நல்லா பைபிள் வாசிக்கணும், எந்த பார்ட் வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், 1 நாளாகவும் முதல் 10 அதிகாரம் படிங்க அப்படின்வேன். ஏன்னா வெறும் பேராக இருக்கும். ஏன்னா எந்த பகுதியை படிக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு இல்லை. வேதத்தை படித்தாலுமே சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம். அதில் தேவன் பேசுகிற வார்த்தைகள். இன்னைக்கு நைட்டு உங்க கூட ஆண்டவர் பேச போகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வார்த்தை உங்க கூட பேச போகிறாரு இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? எவ்வளோ சந்தோஷத்தோடு நீங்கள் அறைக்குள்ளே தனியாக வரணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க? ஆண்டவர் பேசார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் ஃபுல்லாக ஒரு வாரமாக பாட்டாக தான் இருக்கும். பாட்டு, பைபிள் ரீடிங் எல்லாமே, ஜபம், நேர்முழங்கால் எல்லாமே இருக்கும். போய் அந்த டைமுக்கு முன்னாடியே போய் ஆவியில் நிரம்பி ஜபத்திலே இருப்போம், ஆவிலே இருப்போம். தேவன் தம்முடைய வாயை திறந்து எவ்வளோ பேசியிருக்கார். நான் இதை வாசிக்கும் போது பார்த்தேன், ஆண்டவர் தான் பேசிட்டே இருக்கார். இதை செய், அதை பண்ணு, இப்படி செய், அவர்கள் சொல்லிக் கொடு, அப்படி பேசுறாரு. தேவன் பேசுறாரு, தேவன் பேசுறாரு. அதை வாசிக்க வாசிக்க தேவன் பேசுறாரு, தேவன் பேசுறாரு, தேவன் பேசுறாருன்னு நினச்சி வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க அது பெரிய சந்தோஷத்தை எனக்குள்ளே கொடுத்தது. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் கேட்கறதுக்கு நாம் ஆவலாக இருக்கிறோம். அந்த சத்தம் வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் தேவன் பேசினார் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. நிறைய படிக்கணும்னா இப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தேவன் பேசினார்ன்றதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த பனிமுட்டுகளை செய், இந்த மேஜையை வை, இங்கே அப்பங்களை வை அப்படின்னு சொல்கிறார். ஓ போரிங்காக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. ஆனால் அதை தேவன் பேசினார். இந்த ட்ரெஸ்ஸை இப்படி பண்ணு, இந்த ரத்தின கற்களை இப்படி வை, இத்தனை கல்லை வை, 9 கல்லை வை, இந்த ரத்தினம், வைடூரியம், கோமேதகம் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். எல்லாமே தேவனே பேசுகிறார். தேவன் பேசின வார்த்தைகளை அதை ரிசீவ் பண்ணுறதே பெரிய ஆரோக்கியம், பலன். ஹல்லேலூயா. இப்படி தான் உங்களுக்குள்ளே வெளிச்சம் வரும். எல்லாரும் படிக்கிறது போல் பைபிளை படிக்கக்கூடாது, கதை புக்கை படிக்கிறது போல் படிக்கக்கூடாது. வேதத்தை நேசித்து, நம்முடைய தேவனை நேசித்து படிக்கணும். தேவன் இந்த பஸ்காவை குறித்து பேசும்பொழுது அவரை மனசில் வச்சு தான் அவர் சொல்கிறார். எப்படி இருக்கணும்? நீங்கள் நிறைய காரியங்களை இந்த அதிகாரத்தில் நான் கடைசியாக வாசிக்கும் பொழுது என்னை ஒரு ஃப்ரேஸ், ஒரு தமிழில் ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அப்படின்னு திரும்பி திரும்பி வருது இந்த வேதத்தில். அந்த அதிகாரத்தில் அந்த அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் வருது. ஒரு 6 இடத்துல வருது. நம்ம அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வசனங்களை மட்டும் குறிப்புகளை எடுக்கிறவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வசனம் 5, 12வது அதிகாரம், யாத்திராகமம் 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. 12வது வசனம், அந்த ராத்திரியிலே 13, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய். அந்த இரத்தம் அப்படின்னு சொல்றாரு. 14, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. 15, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றாய் நாம் தியானிக்கலாம். 33வது வசனம், எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள். அந்த ஜனம் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த ஜனம், இவைகளை நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்பாக இந்த பஸ்கா பண்டிகை அப்படின்னு வரும்பொழுது ஆண்டவர் இதை குறித்து சொல்லும் பொழுது என்ன அவர் ஓவராலாக அவர் நினைக்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கார் அப்படின்னு சொன்னால், அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் சொல்கிறாரு, பஸ்கா பலி உங்களுக்காக அடிக்கப்படுது, அடிக்கப்பட்டதை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறணும். 2வது, அதை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வசனம் 14 வாசிக்கலாம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் சொல்றாரு. நினைவு கூறுங்க, அதை கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. மரணத்தை யாராவது கொண்டாடுவாங்களா?
இன்னைக்கு கூட நம்ம பேசணும், ஜான்சன் இறந்துட்டாரு, நிறைய பேருடைய கண்களில் கண்ணீர், நம்முடைய இருதயத்தில் துக்கம். ஒரு பக்கம் ஆறுதல் இருந்தாலும் யாரோடைய மரணத்தை கொண்டாட முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டும்தான் கொண்டாடக்கூடிய மரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளுக்காக இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவரை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுது. நீங்க 42வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தர் அவர்களை 17 வாசிமா, 17 வாசி. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். இதை ஏன் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த நாள் தான் எகிப்திலிருந்து உங்களை நான் மீட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்ல சொல்ல உங்கள் காரியங்கள் புரியும். இப்போ 42 வாசிக்கலாம். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லோரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. வசனம் சொல்லுது 42, கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த பஸ்கா பலி. இந்த பஸ்கா பலி முக்கியமான பலியாக இருக்குது. ஏன் அப்படின்னா காரணம் சொல்றாரு, கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இவ்வளவு நேரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒப்பானவர்கள் இன்றைக்கு நாம தான். நமக்கு ஒரு பஸ்கா பலி இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னா, எகிப்திலிருந்து உங்களை மீட்க, உங்களுடைய சாப வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து உங்களை மீட்க பஸ்கா பலி அடிக்கப்பட்டது. உங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த ராத்திரி, அந்த ரத்தம், அந்த நாள், அந்த ஆத்துமா, அந்த ஜனம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உங்களை மீட்க தன்னை அவர் கொடுத்த நாள் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் ஒரு வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாள் தான் முக்கியமான நாள்னு. இல்லை, நீங்க அந்த புண்ணியத்தினால இப்ப ரட்சிக்கப்படுறீங்க. ஆனால் அவர் மரித்த நாள் நாம் நினைவு கூற வேண்டிய நாள். ஹல்லேலூயா. நாம் நினைக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு முறையும் அதை நினைக்கணும். அதை நினைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நினைக்கிறதுல பல விதங்கள் இருக்குது. இன்றைக்கு நான் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஒரு நன்றியுள்ள இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். எப்படி ஒரு நன்றியுள்ள இருதயம் வரும் அப்படின்னு சொன்னா, தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கீங்க. ஆமென். இந்த நன்மைகள்ல பிரதான நன்மை எது அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நம்மளுக்கு செய்த நன்மைகள்ல பிரதான நன்மை, அந்த நன்மை மூலமா தான் மற்ற நன்மைலாம் வந்தது. அந்த நன்மை இல்லை அப்படின்னா ஒரு நன்மையை நமக்கு கிட்டி சேர்ந்திருக்காது. நாம் இருளிலே வாழ்கிறவர்களா இருந்திருப்போம். அவர் நம்மை மீட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்டார். அதுதான் பிரதான நன்மை. அதுக்காக அவர் செய்த தியாகம், அதுதான் பெரிய செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக பஸ்கா அடிக்கப்பட்டது. இதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவங்க ஊழியக்காரர்களோடு பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு
கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் 2 விஷயங்களுக்காக தினந்தோறும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அவனை தேவன் ரட்சித்ததுக்காக நன்றி சொல்லணுமா, 2வது ஊழியக்காரனாக நிறுத்தினதுக்காக நன்றி சொல்லணுமா, ஊழியம் செய்ய கிருபை கொடுத்ததுக்காக, ஊழியத்துக்கு அழைத்ததுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்லக்கூடிய, நினைக்கக்கூடிய ஒரு நன்றியுள்ள ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டதை நினைத்து நாம் நன்றி சொல்லணும். ஒருவேளை மரணமே வந்தால் கூட அது நம்மை பிரிக்க முடியாது. ஜான்சனுடைய அடக்காரதில் நான் சொன்னேன், ஒரு மரணம், அவர் மரித்து கிடக்கிறார், இந்த மரணம் எல்லாத்தையுமே பிரிச்சிச்சு அவரை விட்டு. இந்த மரணம் வந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு பிரித்து விடும், ஒன்றை தவிர இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் சொல்ல, மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அன்பு நமக்காக செய்த தியாகத்தை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த அன்பு பஸ்காவாக அன்றைக்கு அடிக்கப்படாவிட்டால் இவ்வளோ சந்தோஷமாக நம்ம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்க முடியாது. கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க வந்திருக்கிற இந்த நாளில் பெரிய ஒரு செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதை நினைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த அன்பை நாம் நினைத்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அருமையாக பெர்கமன்ஸ் அவர் பாடலை எழுதியிருக்கார். எஃப் கொடுமா மேஜர். வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே என்று சொல்லும்போது நீங்க எதை நினைக்கிறீங்களோ இல்லையோ, இன்றைக்கு எனக்காக அடிக்கப்பட்டீரே, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக எனக்காக அடிக்கப்பட்டீரே, இந்த நாளை உங்களுக்கு நித்திய நியமமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்து அதை செய்ய சொன்னார். புதிய ஏற்பாட்டிலேயும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதில் முக்கியமான காரியம் அதை நினைத்து நன்றி சொல்லுவது. நல்லவரே என்று பாடும்போது எதை நினைக்கிறீங்களோ இல்லையோ, இயேசு எனக்காக மரித்தார். அந்த மரணத்தை, நம்மை மீட்ட அந்த நாளை, மீட்கும்படியாய் தன்னை கொடுத்த நாளை நினைத்து ஓ நல்லவரே என்று சொல்லி அவரை பாடலாமா? ஹல்லேலூயா. நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தருக்கு நீங்க நன்றியுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்றது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க நன்றியோட ஆண்டவருக்கு உன்னை செய்யணும், உன்னை கொடுக்கணும், உன்னை பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பிசாசுக்கு பிடிக்காது. அதை தடை பண்ண பாப்பா. நன்றியுள்ள இருதயம் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுவும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் தியாகத்தின் மேல நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பது அவனுக்கு ரொம்ப ஆபத்தை கொண்டு வரும். அந்த நன்றியுள்ள இருதயம் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை மாற்றி போடும். நல்லவரே நன்மை செய்தவரே
நன்றி, என்னை ரட்சிக்க எனக்காக பலியானீரே. பஸ்கா ஆட்டுக்குட்டியே என்று சொல்லி பாடலாமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கி. மாறுபல கைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவர் பார்த்து நன்றியுள்ள இதயத்தோடு, எனக்காக அல்லோ. ஓ பரிசுத்தரே, ஓ படைத்தவரே, தடவை பலியான செம்மறி உணர்ந்தவர்களாக. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம். பஸ்கா ஆட்டுக்குட்டியே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே. உடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நன்றி நன்றி என்று நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை உயர்த்தலாமா? பரிசுத்தரே, ஓ பரிசுத்தரே, படைத்தவரே, கர்த்தருக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், நான் அவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன்னு சோர்ந்து போகிற தேவ ஜனமே, உனக்காக ஜீவனை கொடுத்தவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஓ அவரை பார்த்து சொல்லு, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே. எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல்கள், ஓ எத்தனை இன்னல்கள் என்ன வந்தாலும் சரி, ஓ உம்மை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே. உண்மையை சொல்லாமா? அந்த அன்பை நினைத்து சொல்லாமா? எத்தனை இன்னல்கள் ஆட்டுக்குட்டியை ரட்சகரேன்னு சொல்லாமா? ரட்சகரே, என்னை ரட்சித்தவரே, நன்றியுள்ள இதயத்தோட கரங்களை உயர்த்தி ரட்சகரே இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை தலைமுறை தலைமுறை செய்யுங்கன்னு சொன்னாரு. ஓ ஹல்லேலூயா. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நினைத்து எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே ரட்சகரே, ரட்சகரே, ரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்.
உம்முடைய அன்பை நினைக்கிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆராதனை நல்லவரே, அவர் சிலுவையிலே மரித்ததினால நமக்கு அடைக்கலமாய் மாறினார். நம்மை பாதிக்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கும்படியாய் அடைக்கலமாக அவர் மாறினார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற அதிசயமாய் மாறினார். அவரே அதிசயம், அவரே நமது அடைக்கலம். அவர் செய்த நன்மை பெரியது. தேவரே, நீ எனக்கு பாராட்டி நம்முடைய தயை பெரியது. எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னாரே, நமக்காக அவர் மரித்தார். இந்த திருவிருந்த நாளிலே உங்களிடத்துல அவருடைய சரீரமும் ரத்தமும் வரும்போது உங்களுக்கு என்ன நினைவு இருக்குதோ இல்லையோ, ஒரு நினைவு இருக்கணும். நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நீங்க வாங்கும்பொழுது நிறைய காரியங்களை யோசிச்சிருப்பீங்க. என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, நான் பலம் அடையணும், அப்படி இப்படிலாம் பேசியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட வரும்போது நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, நன்றி, நன்றி. அதை நான் நினைவு கூறுகிறேன். பஸ்கா பலியே, இதை நான் நினைவு கூறுகிறேன். நன்றி என்று நீங்க சொல்லி அதை வாங்கி பாருங்க. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும் மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய மாற்றங்கள், உங்களுடைய காரியங்களுக்காக நீங்க இதுவரைக்கும் நீங்க அதை வாங்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்க வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுதல் ஒரு பலத்த வல்லமையுடையது. நன்றி சொல்லுகிற இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்ல வரும்போது திரும்ப நன்றி சொல்ல ஒருத்தன் தான் வந்தான் அப்படின்றத ஆண்டவர் கவனித்து, அந்த வந்தவனை விட வராதவன் மேலதான் ஆண்டவரோட இருதயம் ரொம்ப அதிகமா இருந்தது. நீங்க அந்த சம்பவத்தை வாசிங்கன்னா, வந்தவனை கூட அவரு அப்படி நிக்க வச்சு, எங்க அந்த 9 பேர் அப்படின்னு தேடுறாரு. இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேரை தேடுறாரு. நன்றியுள்ள இருதயத்தோடு இன்றைக்கு இந்த திருவிருந்தை ஆசரிக்கணும். பயத்தோட அல்ல, கலக்கத்தோட அல்ல, நிறைய எதிர்பார்ப்போட அல்ல. என்னை சுகமாக்குங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, பலப்படுத்துங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் நடக்கும். நமக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, அந்த அன்பை நினைத்து நன்றியோடு நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துதல்ல வல்லமை இருக்குது. இயேசு கிறிஸ்து பாருங்க, 5 அப்பத்தை அவர் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கும் போது கூட, நீங்க வேதத்தில் அந்த வசனத்தை வாசிங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுது. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். நீங்க அதுல பார்க்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லும்போது வேதத்துல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆங்கிலத்தில் அதில் வந்து அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்லையும் NIV வெர்ஷன், இது ரெண்டுத்துலையுமே இப்படியே எழுதப்பட்டிருக்குது. என்ன அதில் எழுதப்பட்டிருக்குதுன்னா, தென் he ordered the crowds to recline on the grass and he took the 5 loaves and the 2 fish and looking up to heaven he gave thanks and blessed and broke the loaves. அப்படி
he gave thanks. அவர் நன்றி சொல்லி அதை ஆசீர்வதித்தாராம். ஆண்டவர்கிட்ட அந்த 5 அப்பம் வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, கொடுத்த இந்த 5 அப்பத்துக்காக நன்றி ஆசீர்வதிக்கிறார். உடைய வாழ்க்கையில இந்த நன்றியை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நன்றி சொல்லும்போது என்ன நடக்கும்னா, பெருக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா. பெருக்கம் உண்டாகும். உங்களுக்கு பெருகணுமா? சீக்ரெட் இருக்குது. கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் 10லயே நினைக்காதீங்க, கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்திருக்காரா, நன்றி. இயேசு கிறிஸ்து அதை தான் நம்மளுக்கு காமிச்சாரு. He gave thanks and blessed and broke the loaves. கொடுத்தாரு பாருங்க, 5 அப்பம் 5000 பேரான மேலான புருஷர்களை போஷித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண காரியங்களே இப்படிப்பட்ட பெருக்கத்தை கொடுக்குமானால், தேவனுடைய இரத்தமும் சரீரமும் நன்றியோடு நாம் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இதை வாங்கும்பொழுது நீங்க பயத்தோட நடுக்கத்தோட, நல்லது எல்லாமே இருக்கட்டும், ஆனால் நன்றியுள்ள இருதயத்தோடு வாங்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதை வாங்கும் பொழுதெல்லாம் நீங்க நினைவு கூறுங்க. ஏதோ வாங்கிடாதீங்க, ஏதோ வந்துச்சு நம்மளுக்கு கிடைக்குது, நம்மளை ஏதாவது ஆசீர்வதிக்கட்டும், ஏதாவது பண்ணட்டும், நம்மளை பலமாக்கட்டும், ஸ்ட்ரென்த்தாகட்டும், உபயோகப்படுத்தட்டும், எல்லாமே சரிதான். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக தேவன் எதிர்பார்க்கிறது நன்றி. அப்பா, பலியான செம்மறி, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தீரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தினீங்களே, நன்றி நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய சரீரத்துக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். அதை நினைவு கூறும் பொழுது அவருடைய நன்றியை, அவர் செய்த நன்மையை நாம் நினைவு கூறணும். 2வது, அவருடைய பாடுகளையும் நாம் நினைவு கூறணும். அவர் பட்ட பாடுகள் அது ஆச்சரியமானது, அது சகிக்க முடியாதது. உண்மையாகவே ஆண்டவருடைய சிலுவை அப்படின்னு சொல்லும் பொழுது அது முள்ளுகளால், ஆணிகளால் உண்டான அனுபவம், சாட்டைகளால உண்டான அனுபவம், மன வேதனைகளால, அவமானங்களால, தூஷணங்கள்னால, ஏமாற்றுத்தனங்களால், துரோகங்களினாலே நிறைந்த அனுபவம். இந்த பாதைகளின் வழியாய் அவர் சென்றார். அவர் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்போது நமக்குள்ளே அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. நான் யோசித்து பார்த்ததுண்டு, நம்ம சின்ன ஒரு காலில் ஒரு சின்ன ஊசியோ ஒரு பின்னோ குத்துனா கூட நமக்கு எப்படி வலிக்கும். ஆண்டவரை நம்ம சிலுவை அப்படின்னு சொல்லிடுறோம், ஆனால் அவர் பட்ட பாடுகளை யோசித்து பார்க்கும்போது, நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஆணியை ஆண்டவருடைய கையில் வைக்கும் போது, அவர் கையை பிடிச்சி அவன் ஆணியை வச்சுருப்பான். நம்ம டாக்டர் வந்து நமக்கு ஊசி குத்துற மாதிரி பஞ்சு போட்டு தேய்ச்சிட்டு பொறுமையாக அப்படி பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவர் கையை பிடிச்சி இழுக்கும் போது, வைக்கும் போது எவ்வளோ முரட்டுத்தனமாக ஒரு போர் சேவகன் வைத்திருப்பான். அந்த ஆணியை வைக்கும் போதே அது உள்ளே இறங்கியிருக்கும். அவன் வைக்கும் போதே உள்ளே இறங்கியிருக்கும். அவன் அந்த முதல் அடி அடிக்கும் போது ஆண்டவர் எப்படி கதறி இருப்பார்? இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எவ்வளவாய் ஆண்டவர் கதறிப்பார். பாடல் சொல்லுது, ஆண்டவர் கதறின சத்தம் கேட்கிறதே. அவர் ஒரு சாதாரண மனிதனாக தான் வந்தார். அவருக்காக அவர் எந்த தெய்வீக தன்மையும் உபயோகப்படுத்தி கொள்ளவே இல்லை. முழு மனிதனாக அவர் வந்தார். அவருடைய பாடுகளை நீங்கள் நினைவு கூறணும். அவர் உங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறணும். அவருக்கு அடித்த அடி, அந்த முதல் அடி எப்படி இருக்கும்? வல்லுநர்கள், மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த இடம் நிறைய உடம்புல மூளைக்கு போகிற நரம்புகளை அது அறுத்துச்சான். அந்த இடத்துல இந்த 3 இடங்கள் வந்து இங்கேயும் இங்கே காலில், அந்த இடங்கள் முக்கியமான, அதாவது ரத்தம் வெளியே வரக்கூடிய முக்கியமான 3 பார்ட்டு. அதனால தான் உங்களுக்காக எல்லா ரத்தத்தையும் கொடுக்க கர்த்தர் 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அவருடைய பாடுகள் ஆச்சரியமானது. அவருடைய பாடுகள் ஆச்சரியமானது. நமக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டதை நினைக்கும் பொழுது அவர் நம்மேல் வைத்த அன்பை அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. உன்னை குறித்து நீ யோசிக்கும் பொழுது உன்னை விசாரிக்க யாரும் இல்லை, உன்மேல் அன்பு காட்ட யாரும் இல்லை அப்படின்னு உனக்கு தோணுதில்ல? உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
உனக்காக கொடூரமான பாடுகள் வழியாக அவர் சென்றார். ஒருத்தரும் அதை போல பாடுபட்டதே இல்லை. ஒரு மனிதன் சகிக்க முடியாத வேதனையை அவன்கிட்ட வரும்பொழுது, ஒரு மனிதன் சகிக்கக்கூடாத வேதனை அவன்கிட்ட வரும்பொழுது, அவனுடைய இரத்த நாளத்திலிருந்து அந்த ஹோல்ஸ் உண்டாகி அது வேர்வை நாளங்களோடு கலந்து வேர்வை வழியாக வெளியே வருமா. அதனால்தான் ஆண்டவருக்கு அப்படி வந்தது கெத்செமனே தோட்டத்தில். மருத்துவ வல்லுநர் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் தாங்க முடியாத ஒரு பாரம் அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான வேதனை வரும்பொழுது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் உயிரோடவே இருக்க முடியாது, உயிர் போயிடும். அப்படி உயிர் இருக்குது, சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா வேர்வை ரத்தமாய் மாறி வெளியே வரும். இது படம் காட்டுறதுக்காக எழுதப்படல, உண்மையாக சரித்திரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. மரண வேதனையை, மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னார், சும்மா சொல்லலை. சாவு அவர் சுமந்தார், மரணத்தை சுமந்தார். ஹல்லேலூயா. உனக்காக நீ வாழும்படியாக, நீ பாவத்தை விட்டு வாழும்படியாக, நீ சுகமாய் வாழும்படியாக, நீ ஆசீர்வாதமாய் வாழும்படியாக அவர் உனக்காக அடிக்கப்பட்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டி. இந்த அன்பை நாம் நினைக்கணும். நாம் விரும்புகிறதுக்கு பின்பாக தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த அன்புக்காக நாம் வாழ்கிறோமா? தாயினும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இந்த அன்புக்காக நாம் வாழணும். ஒரு சம்பவத்தை கேட்டிருக்கேன். சிறு வயசில் ஒரு வாலிபன் தான் நேசிக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு இந்த வாலிபனுடைய அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவள் சொல்லிட்டான், நான் உன் கூட வாழணும்னா உங்கள் அம்மாவோடைய இருதயத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். சண்டே கிளாஸில் எனக்கு சொல்லி கொடுத்தது, உங்கள் அம்மாவோடைய இருதயத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு உதாரணமாக தான் சொன்னது, உண்மையாக நடக்கலை. அப்போ நான் உனக்கு வேணும்னா உங்கள் அம்மாவோடைய இருதயம் வேணும். இந்த வாலிபனுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப அளவற்ற அன்பு. எப்பவுமே அவங்க அம்மாவை பற்றி பேசுவான் போல இருக்கு. அதனால் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அவன் சொல்லிட்டா, உங்கள் அம்மாவோடைய இருதயத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்ல, ரொம்ப நாள் போராடி கடைசியில் சோர்ந்து போய் மனம் வருந்தி மனசை கல்லாகிட்டு அவன் முடிவு பண்ணி அவன் சொன்னபடியே அவன் செய்தான். அவன் அவங்க அம்மாவை சாகடித்து அந்த இருதயத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டு அவன் ஒரு பக்கம் வேதனை, அம்மா இழந்துட்டுமேனு, இதுக்காகவா இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு டபுள் மைண்டாகவே ஓடி வரும்போது கீழே விழுந்தான். கீழே விழும்போது அந்த இருதயத்துலேருந்து சத்தம் அது, பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு உதாரண கதையாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இன்றைக்கு உங்களை அப்படி தான் கூப்பிடுது. இயேசு கிறிஸ்து உண்மையாக இன்றைக்கும் பேசுகிறார். நீ பாவம் செய்ய ஓடும்போது கூட நீ அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறார். பாவம் செய்யாத அப்படி சொல்லலை, நீ பாவம் செய்தா உனக்கு தீமை. நீ பாவம் செய்ய உன்னுடைய வாழ்க்கை டேமேஜ் ஆகினே போகும். என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கும்போது நான் மன்னிக்க ரெடி தான். ஆனால் பாவம் செய்வதனால் உன்னுடைய ஆத்மா மரித்து போகும், உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். உனக்காக நீ வாழாமல், நீ வாழ ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக வாழ ஒப்புக்கொடு. உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நீ வாழ உன்னை அவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? E minor. ஜீசஸ். பாவங்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், நக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே பட்டார், தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை மீட்கவே தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு
மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் மொழியாதது, குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அவர் அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாய் ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு உன்னை இன்றைக்கு அழைக்கிறார். பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற மகனே, இன்றைக்கு முற்றிலுமாய் உன்னுடைய இருதயத்திலே நீ இடத்தை கொடுப்பாயானால், உன்னுடைய பாவங்களுக்காக நீ மனம் வருந்துவாயானால், அவருடைய மரணத்தை நீ நினைவு கூறுவாயானால், இயேசு உன்னை மன்னிக்க ஆயத்தம், உன்னை விடுதலையாக்க ஆயத்தம். ஹல்லேலூயா. கல்வர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் சுமக்கிறதே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமக்கிறதே. பாரசிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கர்த்தருடைய திருப்பந்தியை ஆசரிக்க வந்திருக்க தேவ ஜனமே, இதை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா பலி. இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லும்போது அவர் நமக்காக பாராட்டின நன்மையை நாம் நினைக்கணும். இரண்டாவது, அவருடைய அன்பை நாம் நினைக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னாரு, யாத்ராகமம் 12:14, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இது நமக்கு பண்டிகை. அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தமோ சரீரமோ நாம் புசிக்கிறது நமக்கு பண்டிகை. அல்லேலூயா. ஒரு கொண்டாட்டம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அவர் ரத்தம் எனக்காக இருக்கிறது, அவருடைய சரீரம் ஜீவ அப்பம் எனக்காக இருக்கிறது. அல்லேலூயா. நாம கொண்டாடணும். அதை கொண்டாடும்படியாக அவர் விரும்புகிறார். பஸ்கா பலியாக நமக்காக மரித்தவர். அவருக்கு தெரியும், நானும் ஒரு நாள் இப்படிப்பட்ட வழியாய் கடந்து போவேன் அப்படின்னு நினைத்து கூட அவர் கவலைப்படணும்னு சொல்லலை, கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அதை கொண்டாடணும். தேவன் கொண்டாட விரும்புகிறார். புளிப்பில்லாத அப்போ நீங்க வாசிங்கன்னா 15வது வசனம், புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அவன் ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். போதும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, புளிப்பில்லாத அப்பத்தோடு இதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரியும் புளிப்பில்லாத அப்பம் வேத புத்தகம்தான். வேதம் தான் புளிப்பில்லாத அப்பம். புளித்த மாவில் வந்த அப்பம் பரிசேயருடைய உபதேசங்கள். அதாவது நியாயப்பிரமாணத்தை வாழ்க்கை முறையாய் பேசுகிறவர்கள். அவங்க வாழ்க்கை முறையை நியாயப்பிரமாணமாக மாற்றிடுறாங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை, நம்ம இன்னொரு டைமில் பேசலாம். இந்த வேதத்தை நாம் கொண்டாடணும். இந்த திருவிருந்து ஆராதனை போன்ற ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது இதை குறித்ததான வெளிப்பாட்டை கொடுத்த தேவன் இந்த வேதத்தில் இருக்கிறார். இந்த வேதத்தை கொண்டாடணும். அல்லேலூயா. புளிப்பில்லா, அதனால ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆசாரிய முறையில் புளிப்பில்லாத அப்பத்தை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். புளிப்பில்லாத அப்பம் தான் நீங்கள் புசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, இதோடு அதுக்கு தான் வேத வசனங்களை நாம் பேசுகிறோம். ஆராதனை ரொம்ப முக்கியம். சரி, இது மட்டும்தான் முக்கியம்னா வந்த உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவரை குறித்து பேசுகிறோம் அப்படின்னா, புளிப்பில்லாத அப்பம் இயேசு கிறிஸ்து. மேன் அவர் தான் நமக்கு எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு இருக்கிற கூடார பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய தேசத்தை விட்டு வெளியே அவுட்டரில் கூடாரங்களை போட்டு அவங்க அந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிப்பாங்க. அவங்க ஆசரிக்கும் போது அதில் முக்கியமாக அவர்கள் செய்கிற காரியம் என்னென்னா, அவங்க தோரா, அவங்களுடைய வேதம், தேவனின் எழுதி கொடுத்த வேதம் தோரா, அந்த தோல் சுருளை எல்லாருமே தோல் மேலே வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆகிட்டே போவாங்க. நீங்கள் இப்போ கூட போட்டு பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அவங்க அந்த தோல் மேலே வச்சுட்டு யூதர்கள் அப்படியே டான்ஸ் ஆடினே போவாங்க. எல்லாம் லைனாக அந்த தோல் மேலே அந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை வைத்து கொண்டு அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் அதை ஆசரிக்கிறாங்க. இன்றைக்கு அதனுடைய நிஜமான பஸ்காவை அனுபவிச்சுக்கிறோம். நாம் எப்படி கொண்டாடணும், எப்படி நம்ம அவரை சந்தோஷமாக கொண்டாடணும். வேதத்தை உயர்த்தி, வேதத்தை மனசில் வச்சுருக்கிற ஆண்டு கொடுத்துருக்கார். ஆமென். வேதத்தை உண்மையாகவே லிட்ரலாக எழுதப்பட்ட வேதத்தை நம்ம கையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் மொபைலில் வச்சுருக்கீங்க, பார்க்குறீங்க, ஓகே. ஆனால் கையில் வேதத்தை எடுத்து அதை மேலே உயர்த்தி நம்ம மேலே வச்சுட்டு கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை ஆசரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நமக்கு கொடுத்தார். அவர் கொண்டாடக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பாக்கியம் பெற்ற ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்க பாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த ஜனத்தை குறித்து நாம் பேசும்பொழுது நான் சொன்னேன், இந்த 6 குறிப்புகளை சொன்னேன். அதில் அந்த ஜனம் அப்படின்னு வரும்பொழுது, அந்த ஜனத்தை குறித்து சொல்லும்பொழுது அது ஆச்சரியமான ஜனம். நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் அதை தியானிக்கலாம் அந்த குறிப்புகளை. அந்த ஜனத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, அது மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு ஜனம். அதுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. யாருமே நிற்க முடியாது. கர்த்தரே அவர்களை அடித்தால் ஒழிய அவர்களை தொடக்கூடிய ஒரு வல்லமை இல்லவே இல்லை, இன்றைக்குமே இல்லை. கர்த்தர் அனுமதித்தாதான் எல்லாமே. அப்படிப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை குறித்து நான் யோசித்தேன். போனேன் கிராம ஊழியத்தில் அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் அந்த பஸ்ஸில். அதுக்கு காரணம், அதுக்கு முன்பாக அங்கே சர்ச்சில் ஒரு ஆராதனை நடந்தது. ஆராதனையில் பெரிய சந்தோஷம். ஆராதனை நடத்தும் போது நடத்துறதுக்கு முன்னாடி திடீர்னு ஆண்டவர் ஒரு பாடலை ஞாபகப்படுத்தினார். அந்த நெல்சன் பாஸ்டர் பாட சொன்னேன், பாஸ்டர் இந்த பாட்டை பாடுங்க. என்ன பாட்டுனா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. அது பார்த்தாரு, என்ன பாஸ்டர் இந்த பாட்டை பாட சொல்கிறீங்க, இதில் என்ன பாஸ்டர் இருக்குது அப்படின்னு, பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ராகத்தில் பாடினார். ஆனால் அந்த பாட்டு பாடி ஆராதித்தோம். அதில் ஒரு வார்த்தை வருது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது.
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அந்த சரணத்தை பெர்கமன்ஸ் ரொம்ப அழகாக எழுதுறாரு. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டாய். இவங்களுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டாய். எனக்கு அந்த பாடலில் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் எதுனா, பெர்கமன்ஸ் பாடிக்க லா 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 லா. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு முறை நான் அன்னைக்கு கூட சொன்னேன், உட்காந்து வேதத்தை வாசித்து கொண்டு இருந்தேன். வாசித்து கொண்டு எப்போ அப்படின்னா, காலையில் எழுந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வேதத்தை திறந்து அப்படி உட்காந்து ஃபாஸ்டிங்கோட ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை அப்படி வாசிச்சிருக்கும் போது ஒரு விதமான ரொம்ப சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை வாசித்து கொண்டிருக்கும்போது எனக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனைனா, நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் நிச்சயமாக நமக்கு வருது. எனக்கு உடனே இஸ்ரவேல் ஜனங்களை நான் யோசித்தேன், இந்த ஜனங்க பல்லு விளக்கியிருப்பாங்களா அப்படின்னு யோசித்தேன். இந்த ஜனங்க பல்லு விளக்கியிருப்பாங்களா, குளிச்சிருப்பாங்களா, எங்கே போய் குளிச்சிருப்பாங்க வனாந்திரத்தில். ஆனாலும் அவங்க சந்தோஷத்தோட, நடனத்தோட, பாட்டோட கர்த்தரை உயர்த்தி, கர்த்தர் பார்வோனை சங்கரிச்சாரு, மூழ்கடித்தான்னு சொல்லி சந்தோஷத்தோட பாடுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. பெர்கமன்ஸ் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை முந்தல் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது. எழுந்து நின்று நாம் பாடலாமா? நல்ல சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட நம்முடைய தேவன் அவருடைய மரணத்தை குறித்து கொண்டாட சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆசரிக்க சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பயத்தோட நீ வந்திருக்கலாம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவர் சொல்றார், சந்தோஷப்படு, கொண்டாடு, நான் இருக்கிறேன், நமக்காக ஒன்று இருக்குது, உன்னதமான தேவன் நமக்காக இருக்கிறார். அந்த சரணங்கள், அடுத்த சரணங்கள் சொல்லுது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆவி உண்டு, வசனம் உண்டு, எப்போது நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? சந்தோஷத்தோட பாட. நல்ல கரங்களை தட்டி நல்லா அசைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இன்றைக்கும் செய்யறாங்க. அவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அவங்க டான்ஸ் பண்றாங்க. அழகா அப்படியே டான்ஸ் பண்றாங்க. கூடார பண்டிகையில இந்த வேதம் மகத்துவமானது. எங்கள் தேவன் எங்களுக்காக கொடுத்தது. பஸ்கா பலி எங்களுக்காக அடிக்கப்பட்டார். எங்களை எகிப்திலிருந்து, எகிப்து என்கிற இருப்பு காலவாயிலிருந்து எங்களை விடுவித்தார், எங்களை மீட்டார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடுகிறாங்க. நாம அந்த சந்தோஷத்தோட நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த தேவனை குறித்து உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமா. நல்லா கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஆமென். மகிழ்ந்து, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து, கர்த்தருடைய திருவிருந்துக்காக கொண்டாடலாம். உம்முடைய பாதை கொண்டாடலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க ஆடினது போலவே நாம கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டாடுவோம். நமக்காக பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சரீரம் உங்களிடத்துல வரப்போகுது, அவருடைய ரத்தம் உங்களிடத்துல வரப்போகுது. சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட எதிர்பார்த்து டான்ஸ் பண்ணுங்க. எதை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எல்லா சாபங்களை போக்கினவர், எல்லா பாவங்களை மாற்றினவர், உங்களை விடுவித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ.
நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. அதை உந்தல் கூடாரத்தை, விசுவாசத்தோட என்னுடைய கூடாரத்தை எந்த வாதையும் நெருங்காது, எந்த பொல்லாப்பும் எனக்கு இல்ல. நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமான தேவனை எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஓ லல 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 லல. ஆவியில ஆவியில மகிழ்ந்து களி கொடுங்க, ஆவியில மகிழ்ந்து களி கொடுங்க. ஓ பரலோகம் இறங்கி வரட்டும், தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஆவியில களி கொடுங்க. எல்லா கட்டுகள் முறியட்டும், எல்லா வியாதிகள் நீங்கட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும். தேவ மகிமை, தேவனுடைய அக்கினி காலா மஹாசியா ரேலே மோரியா ரேமகோரியா சந்துரா லலா 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 லலா. மகிமை 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 மகிமை. ஓரே ஹே மஹாரா மேலே ரோனா சியா ரேகே மஹலபரா பாருலா ராமா துராயா ஏகே மோனோ ரே 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 கோலோ. ஓ மகிமை 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 மகிமை. ஹalleluya. மகிழ்ந்து களி கூறுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. அவருடைய மரணத்தை கொண்டாடுங்க, அவருடைய மரணத்தை கொண்டாடுங்க. அவர் மரித்ததினாலே நாம் சாத்தானை ஜெயித்தோம், அவருடைய ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தோம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ மகிமை 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 மகிமை. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ மகிமை கொண்டாட கொண்டாட உங்க இருதயம் மகிழ மகிழ உங்க கால்களை டான்ஸ் ஆட பண்ணுகிறார். உங்களுடைய கால்களை நடமாட பண்ணுகிற தேவ நதி, தேவ நதி. உங்களுடைய கால்களை நடமாட பண்ணுகிற தேவ நதி. ஓலி ரையா ஹரமா ஹேலே மோஹோ ரேகே மலரண மஹோரியானா சந்துரா ரே ப்ளோரோ ஹோசே நேகே மதுலா ஹருணா மாதியா. ஓ லகரியா சந்துரா. ஓ மகிமை 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 மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. மகிழ்ந்து 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 தேவ நதியிலே, தேவ நதியிலே ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை ஓ கிளைம் பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க. எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி எங்களுக்காக அடிக்கப்பட்டவர். நாங்கள் கொண்டாடும்படியாய், நாங்கள் களி கூறும்படியாய் ஓ எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்டவர். ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. ஓ உம்முடைய சரீரத்துக்காக, உம்முடைய அப்பத்துக்காக, ஓ உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி என்று சொல்லி ஒரே எதிர்பார்ப்போடு கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஜெப சிந்தையோடு கூட இருக்கிற இடத்துல நீங்க எப்படி அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளலாம். பயபக்தியோடு கூட, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட திருவிருந்தை ஆசரிக்க இருக்கிறோம். முழங்கால் படியிட விரும்புகள் முழங்கால் படியிடலாம். உட்கார முடியுமானால் நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். முழங்கால் படியிட முடியவில்லைனால் நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். நின்று வாங்க வேண்டுமானால் வரும்போது நீங்க நின்று வாங்கிக் கொள்ளலாம். இது நமக்காக தேவன் செய்த பாக்கியமான காரியம். பயத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நன்றி.